गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 26 இந்தியன் ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி. இன்னைக்கு பொழுது அனுஷ நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 45வது தசகம் கிருஷ்ணஸ்ய பாலக்ரீடா வர்ணனம்னு அதுக்கு டைட்டில்.
சுவாமி பகவான் குழந்தையா பிறந்து மதுரையில் பிறந்துட்டு இது கோகுலத்தில் வளர்ந்து வராள். யசோதையினுடைய வீட்டில் நந்தவிரஜத்தில் வளர்ந்துட்டு வராள் சுவாமி. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கிற சுவாமி பல லீலைகள் பண்ணியிருக்காள். அவர் ஆற்றுல விளையாடினத்தனா இந்த பட்டதிரியும் அழகாக வர்ணிச்சிருக்காள் இங்கே 10 ஸ்லோகத்தில், இந்த 45வது தசகத்தில். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் பல ஸ்லோகங்கள்னால இதையே வர்ணிச்சிருக்காள் சுகாச்சாரியால். அவர் வர்ணிச்சதை இங்கே பட்டதிரி தன்வாயால் வர்ணிக்கிறாள். குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா நீ சின்ன குழந்தையா இப்படி தானே பிறந்து விளையாடி இருக்கே வர்ணிக்கிறாள். இப்போ நம்ம யாருக்கெல்லாம் குழந்தைகள் ஞாபகம் வரும்னே, நம்ம குழந்தைகளோட ஞாபகம், நம்ம பேர குழந்தைகளோட ஞாபகம் வரும். இதெல்லாம் படிக்கிறதே நம்ம எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்குமோ அவ்வளோதான், அவ்வளவுக்கும் மேலே ஆனந்தப்பட்டாலாம் யசோதே. அவளோட கூட நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் ஆனந்தப்பட்டாலாம். அது சொல்கிறாளிங்க. அதை இப்பொழுது நம்ம அனுபவிப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே கிருஷ்ணஸ்ய பாலக்ரீடா வர்ணனம் நாம 45 தசகம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஐ சபல முராரே பாணிஜானு பிரச்சாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா சிரவண குதுக பாஜௌ சேரது சாருவேகாத். ஐங்கிற பதம் ரொம்ப அன்போடு கூப்பிடறதே ஐன்னு கூப்பிடுறது. ஐகிரி நந்தினின்ட்டு ஒரு பாட்டு உண்டு. அம்பாளை போய் கூப்பிட்றதே ஐன்னு கூப்பிடுறோம். என் அம்மாவே ரொம்ப பிரியத்தோட டார்லிங்கிற மாதிரி ஐங்கிற பதம் டார்லிங்னு அர்த்தம். ஐ சபல முராரே. சபலனா பலராமனோடு கூடிய, முராரே ஏ கிருஷ்ணா. கிருஷ்ணா பலராமா நீங்கள் 2 பேரையும் சொல்கிறேன். நீங்கள் எதிர்மா பண்ண சின்ன குழந்தையா இருக்கிறத. பாணிஜானு பிரச்சாரை. பாணினாக்க கைகள்னு அர்த்தம், ஜானுன்னா முழங்கால்னு அர்த்தம். அதனால்தான் கல்யாணம் பண்ணோடனே அன்னைக்கு ஜானு வாசம்னு ஒன்று உண்டு. வாசஸ்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரி முழங்கால காட்டிட்டு வஸ்திரம் அணியணும். ஆஃப்டர் தான் போட்டுக்கலாம். பிரம்மச்சரியத்துலேருந்து அவன் வேற ஒரு ஆசிரமத்துக்கு போகிறதே முழங்கால மூடிக்கணும். வேஷ்டாடையாக முழங்கால மூடிக்கணும். அதனால் வாசஸ் ஜானு மட்டும் இருக்கும், மூடி இருக்கும். அதனால தான் அதுக்கு ஜானு வாசன்னு பேர். பாணிஜானு பிரச்சாரை. ஹே சுவாமி கிருஷ்ணா, நீ உன் அண்ணாவான பலராமனோடு கூட சபல முராரே பாணிஜானு பிரச்சாரை. பிரச்சாரைன்னு என்ன? அங்கேயும் இங்கேயும் ஓடுறது. எப்படி ஓடுறார்? கைகள் 2ஐயும் ஊனி முழங்கால பதிச்சு, குழந்தைகள்லாம் அப்படி ஓடி போகும், தவழ்ந்துட்டு போகும். அப்படி கைகளையும் கால்களையும் உபயோகம் பண்ணி 4 காலால் போகிறாள் அவர். பாணிஜானு பிரச்சாரை. முழங்கால், 2 கைகள், இவைகளை வச்சுருந்து நீ அங்கேயும் இங்கேயும் ஓடினே வீடு முழுக்க. கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ. பவந்தௌ நீங்கள் 2 பேரும் அந்த வீடு, யசோதையினுடைய வீடு மாளிகை, அதில் ரூமாக ஓடினாள் இங்கேயும் அங்கேயும் தவழ்ந்து போய். அப்படி அந்த வீட்டையே பிரகாசிக்க செய்தேள். பூஷயந்தௌ, யூ ஆர் அடார்னிங் தட் ஹவுஸ், தட் பேலஸ். கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா. அப்போ காலில் என்ன போட்டிருக்காள்? கொலுசு போட்டிருக்காள். அந்த கொலுசுல ஜில் ஜில்னு மணி அடிக்கும். நல்ல மணிகள் இருக்குது. அதனால் இப்படி நகர்றதே, காலை விட்டு நீங்கள் அவசரமாக ஓடுறதே ஜில் 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 ஜில்னு அழகாக சப்திக்கிறது. அது அழகான கொலுசு போட்டுருக்கேன். மஞ்சு மஞ்சீர சிஞ்சா சிரவண குதுக பாஜௌ.
அதை கேட்டால் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது. எல்லாரும் உங்களை நீங்கள் போகிறதையே பார்த்துட்டு இருக்காள். அப்படி நீங்கள்லாம் சேரத்து சாரு வேகாத்து, ரொம்ப அழகான வேகத்தோடு கூட நீங்கள் 2 பேரும் ரூமாக ஓடி அந்த மாளிகையை அழகு பெறச் செய்தீர்கள் அப்படிங்கிறதா இந்த முதல் ஸ்லோகம். ஐ சபல முராரே பாணிஜானு பிரச்சாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா சிரவண குதுக பாஜௌ சேரதுஷ்சாரு வேகாத்து. அழகான ஸ்லோகம் இந்த 1ஆவது ஸ்லோகம். இது அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமியினுடைய சிரிப்பையும் அவளுடைய முகலாவண்யத்தையும் எடுத்து சொல்கிறாள். ரூபலாவண்யத்தை வர்ணிக்கிறாள். சின்ன குழந்தைகளான பலராமன் கிருஷ்ணன் 2 பேரோட ரூபலாவண்யத்தை. மிருது மிருது விஹசந்தௌ உன்மிஷத்தந்தவந்தௌ வதன பதித கேசௌ திருஷ்யபாதாப்ஜதேசௌ புஜகலிதகராந்த வியாலகத் கங்கணாங்கௌ மதிமஹரதமுச்சைः பஷ்யதாம் விஸ்வன்ருணாம். மிருது மிருது விகசந்தௌ, ரொம்ப சாஃப்டா. மிருதுனா ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம், ஜென்டில். ரொம்ப சிரிப்புனா ஆறு சிரிக்காமல் இளஞ்சிரிப்பு. மிருது மிருது விகசந்தௌ, புன்சிரிப்பு. இப்படி சிரிக்கிறார் குழந்தைய வாயை திறந்து கிருஷ்ணர். அது எப்படி இருக்கு, உள்ள என்னதான் தெரிகிறது. அவருக்கு வரிசையாக முல்லைப்பூ மாதிரி சின்ன சின்ன அரிசி பல்லு, அந்த அரிசி பல்லெல்லாம் காமிக்கிறார். மிருது மிருது விகசந்தௌ உன்மிஷ தந்தவந்தௌ, பிரகாசிக்கிற வெள்ளவெளேன்னு இருக்கப்பட்ட வரிசையாக இருக்கப்பட்ட அரிசி பல்லெல்லாம் எடுத்து காட்டுறாள். இப்போ சிரிக்கிறத அதை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு. வதன பதித கேசௌ திருஷ்ய பாதாப்ஜதேசௌ, முழங்காலையும் கையை வச்சுன்னு ஓடின்னு இருக்கிறதே. அவர் தலையில் அம்மா அழகாக தலையை பின்னி விட்டு, அவருக்கு நிறையா கேசம் கலங்கரேன்னுட்டு அதை அப்படி கொண்டையாக போட்டு விட்டுருக்காள். அது இவர் வேகமாக ஓடுறத அந்த கேசமெல்லாம் அப்படி முன்னாடி வந்து விழுந்திருக்கு, நெத்தியில் வந்து விழுறது, மூஞ்சியை மறைக்கிற மாதிரி. அதுவே ஒரு அழகாக இருக்குன்னு. அப்படி சில பேர் வந்து வேணும்னே தலையில் அப்படி விட்டுப்பாள், அப்புறம் தலையை அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி விட்டுப்பாள், எடுத்து விடுற மாதிரி. அது ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி பகவானுக்கு இயற்கையாகவே கேசம் வந்து முன்னாடி விழுறதான். வதன பதித கேசௌ திருஷ்ய பாதாப்ஜதேசௌ, அப்ஜம்னா தாமரப்பூ, பாதாப்ஜம்னா அவருடைய கால்கள், குஞ்சு கால்கள் இளம் தாமரப்பூ மாதிரி இருக்கு. திருஷ்ய பாதாப்ஜதேசௌ, அவர் ஓடுறதே முழங்கால விட்டு நகரத்தே என்னாருது, அவருடைய உள்ளங்கால் தெரிகிறது. அவருடைய உள்ளங்கால் பிரதேசம் நல்லா தெரியுது, சிக்கச்சவைன்னு இருக்குது. தாமரப்பூ மாதிரி இருக்கப்பட்டவனுடைய கால்களை நீ காட்டுற, கால்களுடைய அடியை காட்டுறாள் சுவாமி. வதன பதித கேசௌ திருஷ்ய பாதாப்ஜதேசௌ புஜகலித கராந்த வியாலகத் கங்கணாங்கௌ. அம்மா குழந்தைகளுக்கு ஆபரணங்கள் போட்டு விட்டுருக்காள். அதில் ஒரு கங்கணம் போட்டு விட்டுருக்காள், வளை. அந்த கங்கணம் இருக்கே, இவர் வேகமாக கையை வச்சுட்டு வேகமாக ஓடுறத அந்த கையில் நழுவி அது அவருடைய ரிஸ்ட்டுக்கிட்ட வந்து நின்று இருக்கு. அதுவும் செங்குன்னு சலற சத்தம் போட்டுருக்கு. புஜகலித கராந்த வியாலகத் கங்கணாங்கௌ, கங்கணங்கள்லாம் அவருடைய கையினுடைய நுனியில் ரிஸ்ட்டுக்கிட்ட வந்து இருக்குது. அது இப்படி ஆடின்னு இருக்கு அவர் வேகமாக போகிறத. மதிமஹரதமுச்சை பஷ்யதாம் விஸ்வன்ருணாம். விஸ்வன்ருணாம் மதிம் அகரதம் உச்சை அகரதம் நாள். அவளுடைய திருஷ்டியெல்லாம் சுவாமி மேலேயே இருக்காம். அவள் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணி விடுறதாம். இவருடைய அங்க சேஷ்டைகள் இப்படி வேகமாக முழங்கால வச்சுன்னு 4 கையையும் காலையும் ஊனி முழங்காலையும் ஊனி இவள்லாம் ரூமாக ஓடின்னு இருக்கிறது. அந்த அழகு இருக்கே, அது பார்க்கிறவாளுடைய திருஷ்டியெல்லாம் ஈர்க்கிறதாம், ஆகர்ஷண சக்தி மாதிரி. அதை சொன்னாலிங்க. மிருது மிருது விகசந்தௌ
உன்மிஷத்தந்தவந்தௌ வதனபதிதகேசௌ திருஷ்யபாதாப்ஜதேசௌ புஜகலிதகராந்த வியாலகத் கங்கணாங்கௌ மதிமஹரதமுச்சை பஷ்யதாம் விஸ்வன்ருணாம். அழகான இந்த 2வது ஸ்லோகம் இது. இப்போ 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாள். கிருஷ்ணர் ரூமாக ஓடின்னு இருக்காள். தவழ்ந்து தவழ்ந்து ஓடுறாள் 2 பேரும், பலராமனும் கிருஷ்ணனும். அப்போது அங்கே கூறியிருக்கிற விரஜ ஸ்திரீகளெல்லாம் யசோதையினுடைய வீட்டுக்கு வந்து இதையே பார்க்கணுங்கிறதுக்காக வந்து பார்க்குறாள். அப்போது சுவாமி என்ன பண்ணுறார், எல்லாரும் நம்மளை பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஒரு பேபிள்ஸ், ஒன்றும் சரியாக பேச தெரியாது சின்ன குழந்தைக்கு, அப்படி மழலை சொல்லும், இப்படி என்னத்தையோ வளரும். ஆனால் அது கேட்கறதுக்கு காதுக்கு அவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி குழலினது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னாள். தங்களுடைய குழந்தைகளுடைய மழலை சொல்லு இருக்கே, அதில் ஒன்றுமே அர்த்தம் புரியாது. அது தாதா புகுங்கும், ஆனால் அங்கு இங்குங்கும். அதுகள் சொல்கிறது இருக்கே, அது அப்படியே மனசுக்கு ரொம்ப திருப்தி அடிக்குமாம். அப்படி பார்க்குறவாளுடைய இன்பம் இருக்கே பல மடங்கு பெருகிறதாம் சுவாமி பண்ணுற அந்த சப்தங்கள்னால. அவர் சிரிக்கிறாராம், கழுக்குன்னு சிரிக்கிறார், உடனே ஓடுறார். அவருடைய பத்மம் போன்ற தாமரை போன்ற முகத்தை இப்படி ஒரு நிமிஷம் திருப்புறான், திருப்பி இவாள்லாம் பார்ப்பறான், உடனே கழுக்குன்னு சிரிச்சுட்டு உடனே மறுபடியும் வேகமாக ஓடுவரான். இதை இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அனுபவிக்கிறார். ஹே கிருஷ்ணா, அனுசரதி ஜனௌகே கௌதுகௌ வியாக்குலாக்ஷே கிமபி கிருதநிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்ததிருஷ்டி கிமிவ ந விததாதே கௌதுகம் வாசுதேவ. ஹே கிருஷ்ணா, வாசுதேவா, நீ வசுதேவனுடைய புத்திரனாக இருந்த போதிலும் அவனுக்கு அது அனுபவிக்க முடியலை. அதனால இவர் வாசுதேவாங்கிறாள் கிருஷ்ணனை பார்த்து. ஏ வசுதேவ புத்திரா, ஆனால் நீ இங்கே யசோதையினுடைய வீட்டில் வந்து அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்கியே பாங்கிறாள். எப்பேற்பட்ட ஆனந்தம்! கிமிவ ந விததாதே கௌதுகம் வாசுதேவ. ஹே கிருஷ்ணா, வாசுதேவா, என்ன மாதிரியான இன்பத்தை நீ தரவில்லை? அதாவது என்ன அர்த்தம்? எல்லா விதமான இன்பத்தையும் நீ அவர்களுக்கு தந்த. யசோதே, நந்தன், அந்த நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்கும் நீ தந்த. என்னத்தினால? அனுசரதி ஜனௌகே. அவள்லாம் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே ரஜஸ்திரீகளெல்லாம் ஆற்றுக்கு வந்துடுவாளுங்க. அவள்லாம் எப்படி பார்ப்பாள்? கௌதுகம் யாக்குலாக்ஷே, ரொம்பவும் அற்புத கண்ணோடு கூட, ரொம்ப ஆசையான கண்களோடு கூட சுவாமியை பார்க்கணும், குழந்தையை பார்க்கணுங்கிற ஆசையோடு கூட ஒன்னே பார்த்துட்டு இருப்பாள்ப்பா. அப்பொழுது அந்த கூட்டத்தில், ஜனக்கூட்டத்தில் நீ ஓடுவ. கிமபி கிருதனி நாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ. நீங்கள் இருவரும் ஒரேடியாக கிளுகிளுன்னு சிரிச்சுண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுவேள். ஓடுறத பார்த்து எல்லாரும் ரசிப்பாள். அப்போ என்ன பண்ணுவேள்? நீங்கள் திடும்னு தலையை எப்படி திருப்புவேள், திருப்பி அவளை பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டே ஓடுவேள். குழந்தைகள் அப்படி பண்ணும்னு இதற்கு என்ன இருக்குன்னு தெரியாதவர்களுக்கு. வலித வதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி. பின்னாடி பார்த்துட்டே ஓடுறே கிருஷ்ணா, நீ முன்னாடி பார்க்காமல் பின்னாடி இந்த பக்தாள் வந்திருக்காளே வரஜ ஸ்திரீகள், அவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு. ஏன்னா பகவானுடைய கட்டாட்சம் திருஷா திராகியசியா நாள் சௌந்தரிய லகரியில் அம்பாள் எங்கேயோ லட்சக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்தால் கூட அவளுடைய பார்வை நம்ம மேலே வந்து விழுமாம். அந்த மாதிரி சுவாமி இவாளுக்கெல்லாம் திருஷ்டி, அவருடைய தரிசனம் திருஷ்டி எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓடிண்டே இருக்கு இந்த குழந்தைய. நான் திரும்பி முகத்தை திருப்பி, பத்மமான முகத்தை திருப்பி அவள்லாம் பார்க்குறாளாம், சிரிக்கிறாளாம். அப்படி என்னதான் ஆனந்தத்தை நீ அவளுக்கு தரலைங்கிறாள். அதாவது எல்லா ஆனந்தத்தையும் நீ தந்தையே கிருஷ்ணா, குருவாயிரப்பா, வாசுதேவாங்கிறாள் பட்டத்திரி இந்த 3வது ஸ்லோகத்தில். அனுசரதி ஜனௌகே கௌதுகம் வியாக்குலாக்ஷே கிமபி கிருதநிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவ ந விததாதே
கௌதுகம் வாசுதேவ, என்னால் இப்போ அனுபவிக்க முடியறதுன்னு. தினசரி எவ்ரிடே ஃபேஸ் டைம் மூலமாக என் பேத்தியை பார்த்தா, அவள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு $1,00,000 மெகா மில்லியன் லாட்ரி விழுந்த மாதிரி சந்தோஷம். அப்படி அதை அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும்னே அந்த ஆனந்தம். அப்படி பட்டத்திரி இங்கே வர்ணித்தாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி இப்படி ஓடுறதே திடும்னு துப்புன்னு விழுவுறான், குழந்தைகள்லாம் விழும்னே. நம்ம பார்த்தா என்னடா அடிபடாமல் இருக்கணுமே தோணும். ஆனால் அதுகள் உடனே அப்படி தட்டி விட்டுன்னு மறுபடியும் ஓடும்னே. அப்படி சுவாமி வேகமாக ஓடுறாளாம் 2 பேரும். திடார்னு கீழே விழுறார். விழுந்தா அங்கெல்லாம் ஒரே நந்த விரஜத்தில் என்ன இருக்கும், ஒரே புழுதி, ஒரே மாடு ஆடு எல்லாம் இருக்கும் இல்லையோ, அங்கெல்லாம் ஒரே புழுதியெல்லாம் மேலே ஒட்டிக்கிறது. அந்த புழுதியை தட்டி விட்டுட்டு மறுபடியும் வேகமாக ஓடுறார். இதை பார்க்குறாலாம் ஆகாசத்துலேருந்து ரிஷிகளெல்லாம், ஆஹாஹா என்ன பாக்கியம் இந்த விரஜஸ்திரீகளுக்கு அப்படின்னு உயரக்கேந்து பார்த்து, பகவான் பரமாத்மா பரம்பொருள் பிரம்ம தத்துவம் இங்கே குழந்தையா இங்கே விளையாடுன்னு இருக்கேன்னு அங்கேருந்து உயரக்கேந்து ரிஷிகணங்கள்லாம் பார்த்து ஆனந்திக்கிறாளாம். அதை சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். அப்போது என்ன பண்ணுறாளாம், அந்த ரிஷிகணங்கள்லாம் பார்க்குறான்னு தெரிஞ்சோடனே அம்மா யசோதைக்கு இங்கேயாவது திருஷ்டி விழுந்துட போகிறதேன்னு ஓடி போய் அணைச்சிக்கிறாளாம். குழந்தைய எடுத்து மடியில் வச்சுக்கிறாளாம், அதுக்கு முத்தம் கொடுக்குறாளாம், கட்டிக்கிறாளாம். அந்த வைபவத்தை இங்கே 4வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். திருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்த பங்கௌ திவி முனிபிரபங்கைஹி சஸ்மிதம் வந்தியமானௌ த்ருதமத ஜனனீபியாம் சானுகம்பம் கிரஹீதௌ முஹுரபி பரிரப்தௌ திராக்யுவாம் சும்பிதௌ ச த்ருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்த பங்கௌ. த்ருதம்னா வேகம்னு அர்த்தம். த்ருதகதிஷு பதந்தௌ, குழந்தை கிருஷ்ணா குடு 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 குடுன்னு ஓடினேன். அப்போ படார்னு கீழே விழுந்த. உடனே நீ எழுந்து விடுற. உத்திதௌ லிப்த பங்கௌ, மேலெல்லாம் புழுதி படைஞ்சிருக்கு கீழே விழுந்ததுனால மண்ணில். உடனே அதை தொடச்சி விட்டுன்னு மறுபடியும் ஓடுற. இதை யாரெல்லாம் பார்த்து ரசிக்கிறா? விரஜ ஸ்திரீகள் மாத்திரம் இல்லை, ஆகாசத்துலேருந்து ரிஷிகணங்கள் தேவதைகள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாளாம். திவி முனி பீர பங்கைஹி, தேவலோகத்தில் இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள்லாம் பார்க்குறாள். இந்திராதி தேவதைகள் பார்த்துட்டு இருக்காளாம். ரிஷிகணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காள், தேவ ரிஷிகள். முனிபிகி அபங்கைஹி சஸ்மிதம் வந்தியமானோ, நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஆஹா, சாட்சாத் பரபிரம்மம் இங்கே குழந்தையா ஓடின்னு இருக்கேன்னு நமஸ்காரம் பண்ணுறாளவா உயரக்கேந்து. த்ருதமத ஜனனீபியாம் சானுகம்பம் கிரஹீதௌ, ஓடி வராள் யசோதை. எடுத்து குழந்தையை கட்டிக்கிறாள், முத்தம் கொடுக்கிறாள். முஹுரபி பரிரப்தௌ திராக்யுவாம் சும்பிதௌ ச, உங்க 2 பேரையும் எடுத்து அணைச்சிக்கிறாள். சும்பிதௌ ச, அடிக்கடி முத்தம் கொடுக்குறாள் இந்த குழந்தைகளை. ஆஹா, உங்களுக்கு திருஷ்டி வராமல் இருக்கட்டுமேன்னுட்டு. இன்னும் சொன்ன 4வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் இது. ரொம்ப ஒரு கவி இதை ரொம்ப அழகாக வர்ணித்தாள். ஒரு சமயம் நாரத சுவாமி இப்படி திரிலோக சஞ்சாரி இப்படி போயிட்டே இருப்பார். அவர் ஒரு தடவை நந்தவிரஜத்துக்கு வந்தார், தேவலோகத்தை விட்டுவிட்டு. அங்கே அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா யசோதை, குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டின்னு இருக்காள், அபியங்கன ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு இருக்காள். குழந்தைய 2 காலையும் நீட்டி முழங்காலுக்கும் காலுக்கு நடுப்புற குழந்தைய போட்டுக்கிறது வழக்கம். அப்படி குழந்தைய போட்டு மேலே எண்ணெயை தேய்ச்சி வெந்நீர் விடுவாள், கண்ணுலலாம் எண்ணெயை விடுவாள். அது பழையங்கால வழக்கம். அது இப்போல்லாம் யாரும் இப்படி பண்ணுறதில்ல. அப்போது குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டின்னு இருக்காள். குழந்தை முதுகில் நன்னா கனகரேர்னு இருக்குது. அந்த குழந்தை முதுகில் எண்ணெயை போட்டு தப்புன்னு வெந்நீரை விட்டு அதுக்கு குழந்தைக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்காள். அந்த குழந்தை ரொம்ப பயந்துட்டு போய் அம்மாவோடைய கால் 2 இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு கீழே வழுக்கி விழுந்துடப்படாதேன்னுட்டு. இதை நாரத சுவாமி பார்த்துட்டு சொன்னாள் யசோதையை பார்த்து, யஸ்யாங்கிரி யுக்மம் அனுதேவ வரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸேவ தவ பாத யுகம் பிரபன்னா. யஸ்ய அங்கிரி யுக்மம்,
அனுதேவவராக பிரபன்னாக. தேவவராகனா தேவதைகள்லேயே உயர்ந்த தேவதைகள், அதாவது இந்திரன், வாயு, அக்னி முதலான தேவதைகள் இருக்காளே, பரமேஸ்வரன் இவாள்லாம் உயரக்கேந்து இந்த உயர்ந்த தேவதைகள், தேவதைகளுடைய ரேங்க்லேயே ரொம்ப வசத்தியாக இருக்கப்பட்ட தேவதைகள் கூட அவள் என்ன பண்ணுறாளாம், எஸ்ய அங்கிரி யுக்மம், எந்த ஒரு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்மம் போன்ற கால்கள் இருக்கே, 2 கால்கள், அதை பிரபத்தி பண்ணுறாளாம். பிரபன்னாக, பிரபத்தி பண்ணுறதுன்னா சரணாகதம்னு காலை பிடிச்சின்னு தொங்குறாள்மா. தேவதைகளில் வசத்தியான தேவதைகள்னா எந்த ஒரு பகவானுடைய காலை பிடிச்சின்னு தொங்குறாளோ அந்த பகவான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கார், கிருஷ்ணசேவ தவபாத யுகம் பிரபன்னா. அப்பேற்பட்ட இந்த பரம்தாமனான கிருஷ்ணன் இருக்கானே, அவன் யசோதே இன்னைக்கு உங்கால் 2ஐயும் பிடிச்சுட்டு இருக்கானே, என்ன பாக்கியம் இது, நான் என்னத்தை சொல்றதுன்னு தெரியலையே. நாள் கிம் வர்ணயாமி தவ பாக்கியம் அஹோ யசோதே, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. எந்த பரந்தாமனுடைய கால்கள் 2ஐயும் பிடிச்சின்னு தொங்குறாளோ இந்திராதி தேவதைகள், அதே பரந்தாமன் அதே கிருஷ்ணன் இன்னைக்கு உங்கால் 2ஐயும் பிடிச்சின்னு தொங்குறானே, இதை நான் என்ன சொல்றது, உன் பாக்கியத்தை எப்படி வர்ணிப்பேன், வர்ணிக்க வாய் இல்லையே எனக்குன்னாள். கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோ யசோதே வைகுண்டதோபி பரமா விரஜயேஷாஸ்தே. இந்த நந்தவிரஜம் இருக்கே, எடச்சேரி, சாதாரண எடச்சேரி, வைகுண்டத்துக்கும் மேலே வசத்தியாக போயிடுத்தேம்மா இது அந்த கிருஷ்ணன் இங்கே இருப்பதுனாலன்னு சொல்லி நாரத சுவாமி ஆச்சரியப்பட்டாளாம். அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு, அது ஞாபகம் வருது இந்த 4வது ஸ்லோகத்தில். திருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்தபங்கௌ தேவி முனிபிரபங்கைः சஸ்மிதம் வந்தியமானௌ திருதமத ஜனனீभ्यां சானுகம்பம் கிரஹீதௌ முहुरपि பரிரப்தௌ திராக்யுவாம் சும்பிதௌ ச. இவ்வளவு அழகான 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கிருஷ்ணஸ்ய பாலக்ரீடா வர்ணனம் நாம 45 தசகம். ஐ சபல முராரே பாணிஜானு பிரச்சாரைः, ஐ சபல முராரே பாணிஜானு பிரச்சாரைः, ஐ சபல முராரே பாணிஜானு பிரச்சாரைः கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ, கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ, கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ. चलितचरणकञ्जौ मञ्जुमञ्जीरशिञ्जा, चलितचरणकञ्जौ मञ्जुमञ्जीरशिञ्जा श्रवणकुतुकभाजौ चेरतुश्चारुवेगात्, श्रवणकुतुकभाजौ चेरतुश्चारुवेगात्, श्रवणकुतुकभाजौ चेरतुश्चारुवेगात्. मृदु मृदु विहसन्तौ उन्मिषद्दन्तवन्तौ, मृदु मृदु विहसन्तौ उन्मिषद्दन्तवन्तौ, मृदु मृदु विहसन्तौ उन्मिषद्दन्तवन्तौ वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ, वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ, वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ भुजगलितकरान्त व्यालगत्कङ्कणाङ्कौ, भुजगलितकरान्त व्यालगत्कङ्कणाङ्कौ, भुजगलितकरान्त व्यालगत्कङ्कणाङ्कौ मतिमहरतमुच्चैः, मतिमहरतमुच्चैः पश्यतां विश्वनृणां, मतिमहरतमुच्चैः पश्यतां विश्वनृणां,
மதிம் அஹரதமுச்சைः பஷ்யதாம் விஸ்வன்ருணாம் அனுசரதி ஜனௌகே கௌதுகம் வியாக்குலாக்ஷே அனுசரதி ஜனௌகே கௌதுகம் வியாக்குலாக்ஷே அனுசரதி ஜனௌகே கௌதுகம் வியாக்குலாக்ஷே கிமபி கிருதநிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ கிமபி கிருதநிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ கிமபி கிருதநிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்ததிருஷ்டி வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்ததிருஷ்டி வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்ததிருஷ்டி கிமிவ ந விததாதே கௌதுகம் வாசுதேவ கிமிவ ந விததாதே கௌதுகம் வாசுதேவ கிமிவ ந விததாதே கௌதுகம் வாசுதேவ த்ருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்தபங்கௌ த்ருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்தபங்கௌ த்ருதகதிஷு பதந்தௌ உத்திதௌ லிப்தபங்கௌ திவி முனிபிரபங்கைः சஸ்மிதம் வந்தியமானௌ திவி முனிபிரபங்கைः சஸ்மிதம் வந்தியமானௌ திவி முனிபிரபங்கைः சஸ்மிதம் வந்தியமானௌ த்ருதமத ஜனனீभ्यां சானுகம்பம் கிரஹீதௌ த்ருதமத ஜனனீभ्यां சானுகம்பம் கிரஹீதௌ த்ருதமத ஜனனீभ्यां சானுகம்பம் கிரஹீதௌ முहुरपि परिरब्धौ द्राग्युवां चुम्बितौ च मुहुरपि परिरब्धौ द्राग्युवां चुम्बितौ च मुहुरपि परिरब्धौ द्राग्युवां चुम्बितौ च श्रीहरे नमः श्रीहरे नमः அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி யசோதை பகவானுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அழகை சொல்கிறாள். அவளுக்கு கிருஷ்ணன் மேலே இருக்கிற வாத்சல்யத்தினால எப்பொழுதும் அவள் ஸ்தனங்களில் பால் பெருகுகிறது, குழந்தைக்கு கொடுக்கணும்னுட்டு ஆசை. அந்த யசோதை தன்னுடைய ஸ்தனங்களில் பரித்தனை பாலை வச்சுட்டு குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக குழந்தையை தூக்கி மடியில் போட்டுருக்காள். மடியில் போட்டுண்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறாள். கொடுக்கறதே அவளுடைய ஹிருதயம் இருக்கே, அவளுடைய மனசு ஹிருதயமெல்லாம் அடிச்சுக்கிறதான் ஆனந்தத்தினால. ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன லக்கி பால் கொடுக்குறோமேன்னு அந்த அழகான குழந்தை கிருஷ்ணனை பார்த்துட்டே பால் கொடுக்குறாளாம். அப்பொழுது சுவாமியை குருவாயூரப்பனை ஏ கிருஷ்ணான்னு கூப்பிடலன்னு பட்டதிரி கபட்ட பசுப்பான்னு கூப்பிடுறாள். நீ கபட்டமாக யூ ஆர் அ ஃபேக் கவுஹர்ட் பாய், நீ பிரம்மஸ்வரூபம் பகவான், நீ கபட்டமாக ஒரு பசுப சிசுவா மாடு மேய்க்கிற இடையர் குலத்தில் இருக்கிறப்பட்ட குழந்தையா நீ கபட்டமாக பிறந்திருக்கியே, ஏ கபட்ட பசுபாங்கிறாள் அவர் சுவாமியை பார்த்து. அப்பேற்பட்ட கபட்டனாக இருக்கப்பட்ட ஃபேக் குழந்தை நீ அவளுக்கு ஆனந்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி தன்னுடைய அரிசி பல்லு அதை காட்டிட்டு சிரிக்கிறாளாம். அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே பாலை குடிக்கிறாளாம். அதை பார்த்து அவள் அடைஞ்ச ஆனந்தம் இருக்கே சொல்ல முடியாதுங்கிறாள் பட்டதிரி. ஸ்னுத குஜபரம் அங்கே தாரயந்தி பவந்தம், அங்கே தாரயந்தி ஸ்னுத குஜபரம் அங்கே தாரயந்தி பவந்தம் தரலமதி யசோதா ஸ்தன்யதா தன்ய தன்யா கபட பசுப மத்தியே முக்தஹாசாங்குரம் தே தசன முகுல ஹிருத்யம் வீக்ஷ்ய வக்திரம் ஜஹர்ஷ. அந்த யசோதை ஒரே பரமானந்தத்தை அடைஞ்சாலாமே. ஏன் தெரியுமா? ஒன்றை தூக்கி மடியில் போட்டுண்டு
தாரயந்தி பவந்தம் அங்கே தாரயந்தி பவந்தம் தன்னுடைய இடுப்பில் தூக்கி அவனை தூக்கி போட்டுண்டு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சுட்டு இருக்காள் அவள். உனக்கு ஸ்னுத குஜபரமங்கே பூர்ணமான ஸ்தனங்களை வச்சுருக்காள். பால் அதில் சுரக்கிறது, அதை எடுத்து குழந்தைக்கு கொடுக்குறாள். தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்ய தன்யா தன்ய தன்யா. எவ்வளவு கொடுத்து வச்சவள் அவள். எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட். ஏன்னா சாக்ஷாத் பரம்பொருள் பகவானுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சுருக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியசாலி அவள். தன்ய தன்யா. அப்பேற்பட்ட அவள் தரளமதி யசோதா. அவளுடைய மதி, அவளுடைய மைண்ட் இருக்கே தரளம், அப்படியே அலைஞ்சுன்னு இருக்கான். அப்படியே அலைபாயறது மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஆசை அவளுக்கு, ஒரேடியா இஃபாரிக். கபட பசுப மத்தியே முக்தாசாங்குரம் தே. பாலை குடிச்சுட்டு இருக்கிறதே நடுவில் மத்தியே. ஏ கபட பசுபா, ஏ ஃபேக் கௌபாய், யூ ஆர் நாட் ரியல் கௌபாய், நீ கபடன், கபட பசுபன். இப்போ கிருஷ்ணா குருவாயூரப்பா பகவானே, நடுப்புற நீ என்ன பண்ண? முக்தாசாங்குரம் தே தசன முகுல ஹிருத்யம் வீக்ஷிய வக்திரம் ஜஹர்ஷ. உன்னுடைய வக்திரம், உன்னுடைய முகத்தை பார்த்தாள். அப்போ நீ ஒரு சிரிப்பு சிரிச்ச அவளை பார்த்து. உன்னுடைய அரிசி பற்கள் எல்லாம் தெரிஞ்சுது. அப்போ அதை பார்த்து அவள் அடைஞ்ச ஆனந்தம் இருக்கே, அதை சொல்ல முடியுமா என்னால்? முடியலேங்கிறாள். ஸ்னுத குஜபரமங்கே தாரயந்தி பவந்தம் தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்ய தன்யா. கபட பசுப மத்தியே முக்தஹாசாங்குரம் தே தசன முகுல ஹிருத்யம் வீக்ஷ்ய வக்திரம் ஜஹர்ஷ. அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம் அவள். அது 5வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் குழந்தையான கிருஷ்ணன் என்ன பண்ணாள்? இப்படி நடக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நாள் ஆனோன்னு நடக்கிறது. அதை சொல்கிறாள். அவர் என்ன பண்ணுவார்? நடந்து பாக்கி இருக்கப்பட்ட சகபாட்டிகள் இருக்காள், பாக்கி அங்கே நந்தவரகத்தில் இருக்கப்பட்ட பாக்கி பசங்கள், இவர் வயசில் இருக்கப்பட்ட குழந்தைகள், அவளோடு கூட பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போவார். அது குழந்தைகளுக்கே ஒரு இடத்துல இருந்தால் இருக்காது, எப்பத்தாலும் ஓடினே இருக்கும், அலைஞ்சுட்டே இருக்கும். அந்த கிருஷ்ணர் இந்த குழந்தைகள்லாம் வச்சுன்னு வீடு வீடாக அலைவர். அப்போ வீட்டில் ஒவ்வொருத்தராட்லையும் என்ன வச்சுருப்பாள்? கிளிகள் வளர்ப்பா. சில பேர் இடத்துல, சில பேர் ஆட்டில் பூனை இருக்கும், சில பேர் ஆட்டில் அப்போ தான் பசுமாடு கண்ணூட்டி போட்டிருக்கும், சின்ன கண்ணூட்டி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் துரத்து வராம், அதெல்லாம் துரத்தின்னு போகிறான். அப்போ அங்கே இருக்கப்பட்ட விரஜ ஸ்திரீகளுக்கெல்லாம் என்னடா இந்த குழந்தை வரானே, இவ்வளவு சிரமப்படுத்துகிறானேன்னு தோணுமாம். அப்போ நீ அங்கே போகாத, இங்கே போகாத, போய் விரட்டாதுன்னு அவள்லாம் சொல்லுவாள். ஆனால் இவர் கேட்க மாட்டார். ஆனால் அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவள் இவனை விரட்டினா கூட இவர் பண்ணுற அந்த லூட்டியை பார்த்துட்டு அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம், ஆனந்தப்படுவாளாம். அந்த வர்ணிக்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குழந்தைகள் பண்ண விஷமத்தை, கிருஷ்ணர் பண்ணத்தை. ததனுச்சரணச்சாரி தாரகை சாக்கமாராத் நிலைய ததிஷு கேலன்னு பாலச்சாபல்யசாலி பவன சுகவிலாலான் வத்சகாஞ்சானுதாவன் கதமபி கிருதஹாசைः கோபகைः வாரிதோ பூ. ஹே கிருஷ்ணா, நீ பாக்கி இருக்கப்பட்ட சகபாடிகளோடு கூட ததனு சரணச்சாரி, இப்பொழுது நடக்கிற பிராயம் உனக்கு வந்துடுத்து, உன்னால் நடக்க முடியும். அதனால் 2 காலால் நடந்து நீ ஓடினே. தாரகை சாக்கமாராத்து, சுத்தீவரில் இருக்கப்பட்ட பசங்களோடு கூட நீ விளையாட ஆரம்பிச்ச. அப்போ என்ன பண்ண? நிலைய ததிஷு கேலன்னு, பல வீடுகள் பக்கத்தில் இருக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே நான் நுழைஞ்சு விளையாடினேன். ஏன்னா சின்ன சின்ன குடிசைகள் அங்கே நந்தவிரஜத்தில் இருந்தது, கோபாலாளுடைய குடிசைகள். இவர் ஒரு வீடு இல்லாமல் உள்ள நுழைஞ்சு வெளியில் வந்துடுவார். நிலைய ததிஷு கேலன்னு, நீ விளையாடினேங்க. பாலச்சாபல்யசாலி, குழந்தைகளுக்கே உள்ளான சாப்பல்யம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு இடத்துல இருக்க முடியாமல் ஓடுவாள் அவள்லாம், இதுன்னா இருக்க மாட்டாள். அதே குணத்தோடு கூட நீ பண்ணேன். எப்படி? அது மாத்திரமா பண்ண? பவன சுக விலாலான்னு, அங்கே வத்சகாஞ்சானுதாவன்னு
நீயும் இந்த குழந்தைகளும் மாத்திரம் ஓடலேன்னு. அங்கே ஒரு பூனை ஒன்று அப்படி உட்காந்துருக்கும். அந்த பூனையை விரட்டுறது, அங்கே ஒரு பட்சி அவெல்லாம் வளர்க்குற கிளி இருக்கும், அந்த கிளியை துரத்துறது, அது ஒரே பறந்து இங்கே இங்கேயும் ஓடும் பயந்துண்டு. சின்ன கண்ணூட்டி, அன்றைக்கி தான் பிறந்திருக்கிற கண்ணூட்டி இருக்கும், அதை விரட்டுறது, அது எப்படி ஓடும்னு. கண்ணூட்டியில் எப்போதும் ஓடும், பிச்சு நடிச்சுன்னு ஓடும்னு. ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுதுன்னா அது மாதிரி வத்சகான்ஷ் அனுதாவன்னு, அனுதாவன்னு அது பின்னாடியே ஓடுவராம் குழந்தை கிருஷ்ணன். அதை இவாள்லாம் தடுப்பாளாம். தடுத்தா கேட்க மாட்டார் அவர். கதமபி கிருத்தஹாசை கோபகை வாரிதோ பூ. அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் கோபாலா எல்லாம் உன்னை போகாதேன்னு சொல்லுவாள். அப்பவும் நீ சிரிச்சுண்டே அவளை பரியாதம் பண்ணிட்டு நீ எல்லாத்தையும் துரத்தின்னு ஓடுவே. அப்படிலாம் நீ வசம் பண்ணியிருக்கியேப்பா கிருஷ்ணா, உன்னுடைய சின்ன குழந்தையா இருக்கும்போதுன்னு பட்டதிரி வர்ணிக்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். ததனுச்சரணச்சாரி தாரகை சாக்கமாராத் நிலையததிஷு கேலன்னு பாலச்சாபல்யசாலி பவனசுகவிலாலான் வத்சகான்ஷானுதாவன் கதமபி கிருத்தஹாசை கோபகை வாரிதோ பூ. அழகான 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நீ உன்னுடைய அண்ணாவான பலராமனோடு கூட நீ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து போவேள். எங்கெல்லாம் நீங்கள் போகிறேளோ அங்கெல்லாம் அந்த கோபிகைகள்லாம் கூடவே இருப்பாள். உங்களையே பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் விஷமங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாள். அவளுடைய கண்களெல்லாம் உங்கள் மேலேயே இருக்கும். அவளுடைய வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஒரு கோபஸ்திரீக்கு பசுமாட்டை கறக்கணும், பசுமாட்டை குளிப்பாட்டணும், அதுக்கு தண்ணி வைக்கணும், அப்புறம் பால், அது தயிர் இருந்ததுன்னா அதுலேருந்து வெண்ணெயை கடையணும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆற்றுக்காரருக்கு சமையல் பண்ணணும். இப்படி ஒரு நிமிஷம் அவளுக்கு விராம காலம் கிடையாது. இருந்தால் கூட எல்லா வேலையும் விட்டுவிடுவாளாம். விட்டுட்டு அவள் குழந்தைகள், அவளுடைய பர்த்தா, அவளுடைய வேலைக்காரால் எல்லாரையும் மறந்து விடுவாளாம். மறந்துட்டு இந்த குழந்தைகள் பலராமனும் கிருஷ்ணனும் எங்கெங்கே போகிறாளோ அவளையே பார்த்துட்டு இருப்பாளாம். கோபஸ்திரீகள்லாம் அவள் கண்ணு வச்ச கண்ணை வாங்காமல் அவள் மேலேயே கண்கள் இருக்குமா பார்த்துட்டு இருப்பாளாம். அவ்வளோ அழகாக இவாள்லாம் போகிறத பார்த்துட்டு இருப்பாளாம். அதை பட்டதிரி சொல்லி அனுபவிக்கிறார் இந்த 7வது ஸ்லோகத்தில். ஹலதர சகிதஸ்துவம் எத்ர எத்ரோபயாதோ விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யா விகலித கிரஹகிருத்யா விஸ்மிருதா பத்யபிருத்யா முரஹர முஹுரத்யந்தாகுலா நித்யமாசன். முரஹர முஹு அத்யந்தாகுலா நித்யமாசன். அழகான ஸ்லோகம் இது. ஹலம்னா ஏர் கலப்பை. இந்த ஏர் கலப்பை இருக்கே, இந்த கலப்பையை தூக்கி வச்சுருப்பார். அதனால் அவருக்கு ஹலதரன்னு பேர். ஹலதரஹான கலப்பையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் அர்த்தம். இந்த பலராமருக்கு அது பேர். ஹலதர சகிதஸ்துவம், பலராமனோடு கூட நீ எத்திர எத்ரோபயாத்தா, எங்கெங்கெல்லாம் நீ போறியோ அங்கங்கெல்லாம் அவளுடைய கண்களும் உன்னை நோக்கியே போயிட்டு இருக்கும். யாரோட கண்கள்? விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யா, அந்த கோபஸ்திரீகளுடைய கண்கள் உம்மங்கள் மேலேயே பதிஞ்சிருக்கும், உங்களையே சுற்றி இருக்கும். அது நீங்கள் எங்கே போகிறாளோ அங்கேயே போயிட்டு இருப்பாள் அவள். அப்படி பண்ணால் அவளுடைய வேலையெல்லாம் என்ன ஆகுது? விகலித கிரககிருத்தியா, கிரக கிருத்தியங்கள், ஆற்றில் இருக்கப்பட்ட ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸ் அதெல்லாம் விட்டு விடுவாள். விஸ்மிருதா பத்யபிருத்தியா, மறந்து போயிடுவாள். தங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, தங்களுக்கு பசுமாடு இருக்குது, தங்களுக்கு வேலைக்கார ஆள் இருக்காள், தங்களுக்கு பர்த்தா இருக்காள், இதெல்லாம் ஞாபகத்தில் வராது, மறந்து விடுவாள். ஏன்னா உங்கள் மேலே இருக்கப்பட்ட பிரேமையினால் உங்களையே பார்த்துருப்பாள், வேலையெல்லாம் நிறுத்தி விடுவாள். அப்படி இருப்பாள் அவள்னா. முரஹர முகுரத்யன் தாக்குலா நித்யமாசன், உங்கள் மேலேயே கண்கள் இருக்கும். ஏ முரஹரா, ஏ கிருஷ்ணா, இப்படியாக்கும் நீ அவளை படிச்சிருக்கே. நீ உங்கள் மேலே இருக்கப்பட்ட உன்னுடைய அழகு, உங்கள் ரூபல்லாவண்யத்தை அப்படி அவளுடைய கண்கள் பருகும் என்று சொல்கிறார் 7வது ஸ்லோகத்தில். ஹலதர சகிதஸ்துவம் எத்திர எத்ரோபயாதோ விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யா
விகலிதகிரகிருத்யா விஸ்மிருதாபத்யபிருத்யா முரஹரமுஹு அத்யந்தாகுலா நித்யமாசன்னு. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்னுதகுஜபரமங்கே தாரயந்தி பவந்தம் ஸ்னுதகுஜபரமங்கே தாரயந்தி பவந்தம் ஸ்னுதகுஜபரமங்கே தாரயந்தி பவந்தம் தரளமதி யசோதா ಸ್ತನ್ಯದಾ ಧನ್ಯಧನ್ಯ ತರಲಮತಿ ಯಶೋದಾ ಸ್ತನ್ಯದಾ ಧನ್ಯಧನ್ಯ ತರಲಮತಿ ಯಶೋದಾ ಸ್ತನ್ಯದಾ ಧನ್ಯಧನ್ಯ. ಕಪಟ ಪಶುಪ ಮಧ್ಯೆ ಮುಗ್ಧಹಾಸಾಂಕುರಂ ತೇ ಕಪಟ ಪಶುಪ ಮಧ್ಯೆ ಮುಗ್ಧಹಾಸಾಂಕುರಂ ತೇ ಕಪಟ ಪಶುಪ ಮಧ್ಯೆ ಮುಗ್ಧಹಾಸಾಂಕುರಂ ತೇ ದಶನ ಮುಕುಲಹೃದ್ಯಂ ವೀಕ್ಷ್ಯ ವಕ್ತ್ರಂ ಜಹರ್ಷ ದಶನ ಮುಕುಲಹೃದ್ಯಂ ವೀಕ್ಷ್ಯ ವಕ್ತ್ರಂ ಜಹರ್ಷ ದಶನ ಮುಕುಲಹೃದ್ಯಂ ವೀಕ್ಷ್ಯ ವಕ್ತ್ರಂ ಜಹರ್ಷ. ತದನುಚರಣಚಾರಿ ದಾರಕೈಃ ಸಾಕಮಾರಾತ್ ತದನುಚರಣಚಾರಿ ದಾರಕೈಃ ಸಾಕಮಾರಾತ್ ತದನುಚರಣಚಾರಿ ದಾರಕೈಃ ಸಾಕಮಾರಾತ್ ನಿಲಯ ತತಿಷು ಖೇಲನ್ ಬಾಲಚಾಪಲ್ಯಶಾಲೀ ನಿಲಯ ತತಿಷು ಖೇಲನ್ ಬಾಲಚಾಪಲ್ಯಶಾಲೀ ನಿಲಯತತಿಷು ಖೇಲನ್ ಬಾಲಚಾಪಲ್ಯಶಾಲೀ ಭವನಶುಕವಿಲಾಲಾನ್ ವತ್ಸಕಾಂಶ್ಚಾನುಧಾವನ್ ಭವನಶುಕವಿಲಾಲಾನ್ ವತ್ಸಕಾಂಶ್ಚಾನುಧಾವನ್ ಭವನಶುಕವಿಲಾಲಾನ್ ವತ್ಸಕಾಂಶ್ಚಾನುಧಾವನ್ ಕಥಮಪಿ ಕೃತಹಾಸೈಃ ಗೋಪಕೈರ್ವಾರಿತೋ ಭೂಃ ಕಥಮಪಿ ಕೃತಹಾಸೈಃ ಗೋಪಕೈರ್ವಾರಿತೋ ಭೂಃ ಕಥಮಪಿ ಕೃತಹಾಸೈಃ ಗೋಪಕೈಃ ವಾರಿತೋ ಭೂಃ. ಹಲಧರಸಹಿತಸ್ತ್ವಂ ಯತ್ರ ಯತ್ರೋಪಯಾತೋ ಹಲಧರಸಹಿತಸ್ತ್ವಂ ಯತ್ರ ಯತ್ರೋಪಯಾತೋ ಹಲಧರಸಹಿತಸ್ತ್ವಂ ಯತ್ರ ಯತ್ರೋಪಯಾತೋ ವಿವಶಪತಿತನೇತ್ರಾಃ ತತ್ರ ತತ್ರೈವ ಗೋಪ್ಯಃ ವಿವಶಪತಿತನೇತ್ರಾಃ ತತ್ರ ತತ್ರೈವ ಗೋಪ್ಯಃ. ವಿಗಲಿತಗೃಹಕೃತ್ಯಾ ವಿಸ್ಮೃತಾಪತ್ಯಭೃತ್ಯಾ ವಿಗಲಿತಗೃಹಕೃತ್ಯಾ ವಿಸ್ಮೃತಾಪತ್ಯಭೃತ್ಯಾ ವಿಗಲಿತಗೃಹಕೃತ್ಯಾ ವಿಸ್ಮೃತಾಪತ್ಯಭೃತ್ಯಾ ಮುರಹರ ಮುಹುರತ್ಯಂತಾಕುಲಾ ನಿತ್ಯಮಾಸನ್ ಮುರಹರ ಮುಹುಃ ಅತ್ಯಂತಾಕುಲಾ ನಿತ್ಯಮಾಸನ್ ಮುರಹರ ಮುಹುಃ ಅತ್ಯಂತಾಕುಲಾ நித்யமாசன். ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி கிருஷ்ணன் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ இந்த கோப ஸ்திரீகள் கிட்டேருந்து வெண்ணெயை வாங்கி சாப்பிடுவேன், ஃப்ரெஷ் பட்டர். நவநீதம்னா வெண்ணெய்னு அர்த்தம், நவநீதம்னா ஃப்ரெஷ்லி மேடு பட்டர். என்ன அவள் போய் கடையில் வாங்கி ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து டேட்டு போட்டு இன்னும் 2 மாதம் கழிச்சுன்னு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அன்னைக்கு அவள் மற்ற போட்டு கடைஞ்சி அந்த ஃப்ரெஷ் பட்டர் சாப்பிட்றதுடைய ரசனை இருக்கே எனக்கு தான் தெரியும்னே. நான் கிராமத்தில் வளர்ந்தவன். பாட்டி தினம் தயிர் கடைவள், தயிர் கடைஞ்சி வெண்ணெயை இழுத்து அதை உருக்கி தான் நெய் சாப்பிட்றது வழக்கம். இந்த புதுசாக தயார் பண்ண வெண்ணெய் இருக்கே அது ரொம்ப ருச்சியாக இருக்கும். அதுதான் இந்த பட்டதிரி சொல்கிறாள், கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொருத்தராத்துலையாக போய் வெண்ணெய் வாங்கி சாப்பிடுவாராம். அதுக்காக அவள் என்ன பண்ணுவா,
நான் உனக்கு நல்ல புது வெண்ணெய் தரேன், நீ ஏதான ஒரு பாட்டு பாடு, இல்லைன்னா எங்களுக்கு டான்ஸ் ஆடு, இப்படிலாம் சொல்லுவா. சின்ன குழந்தையான கிருஷ்ணன் அவள் சொல்கிறதுக்கு மாதிரி அவளுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுவர், பாடுவர். இப்படி அவளெல்லாம் ஆனந்தப்படுத்தி அவள் கொடுக்குற தயிரெல்லாம் சாப்பிடுவர். அந்த ஸ்திரீகளெல்லாம் குழந்தை கிருஷ்ணன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனோடு கூட இருந்தாலாம். அதுக்கு வந்தால் புதுசாக கறந்த பால், பசும்பால், அதை சுட வச்சு காய்ச்சி அவன் குழந்தைக்கு கொடுப்பலாம். இதெல்லாம் பட்டதிரி 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரதி நவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன் கலபதமுபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் क्वचन नवविपक्वं दुग्धमप्यापिबस्त्वं. ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணா, அந்த கோபிகைகள் கொடுக்குற நவநீதம், நவநவநீதம் ரொம்ப புதுசாக அப்போதுதான் கடைஞ்சி எடுத்த புது வெண்ணெய், புத்துருக்கு நெய், புத்துருக்கு வெண்ணெயம்பா. அந்த வெண்ணெயை எடுத்து நீ சாப்பிடுவே. அவள் சொல்லுவாள், இதை சாப்பிடணும்னா உனக்கு வேணும்னா நீ ஏதான ஒரு பாட்டு பாடணும், எங்களுக்கு ஒரு நடனம் ஆடணும்னு சொல்லுவா. நீ அவளுக்கு தகுந்த மாதிரி அவளை சந்தோஷப்படுத்தி நீ ஆடுவே. அவள் அது கொடுக்குற தயிரையும் அவள் புதுசாக கறந்து வந்த பாலையும் கொடுப்பாள். क्वचन நவவிபக்வம் துக்தமப்யாபிவஸ்துவம். புதுசாவா காய்ச்சின பால் எடுத்து கொடுப்பாள், நீ குடிப்பே என்று சொல்கிறாள். என்ன அர்த்தம்னா, அவள் அப்போதான் கடைஞ்சி எடுத்த வெண்ணெயை எடுத்து குழந்தைக்கு கொடுப்பாள்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெண்ணெய்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவளுடைய ஹிருதயம் வெண்ணெய் மாதிரி உருகுமாம். அவளுடைய மனசை கொண்டு கிருஷ்ணங்கிட்ட கொடுப்பாளாம். அதுதான் இங்கே வெங்கியமாக சொல்கிறாள். பிரதி நவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னு கலபதம் உபகாயன். அவர் பாடுவராம், உபகாயன்னு பாடுவாள். அவளுக்கு தகுந்த மாதிரி புது பாட்டெல்லாம் பாடுவர். கலபதம் உபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன்னு அழகா டான்ஸ் ஆடுவர், கொஞ்சம் கால் எடுத்து வச்சு. சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன்னு. அவ கொடுக்குற புதுஷா கடைஞ்ச வெண்ணெய் இருக்கே அதை சாப்பிடுவராம். சர்ப்பிரஷ்ணன்னு क्वचन நவ விபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். புதுசாக காய்ச்சி எடுத்த பால், பசும்பால் எடுத்து கொடுப்பாள், அதை சாப்பிடுவர் என்று சொல்கிறாள். இப்படியெல்லாம் அவர் ஆனந்தப்படுத்தி வச்சாள் அந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் நாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த 8வது ஸ்லோகம் இன்னொரு தடவை சொல்கிறேன். பிரதி நவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னு கலபதம் உபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் क्वचन நவவிபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். அடுத்த 9வது ஸ்லோகம் சொல்கிறாள். ஹே கிருஷ்ணா, ஒரு தடவை நீ வாமன அவதாரம் எடுத்த, அப்போ உடம்பெல்லாம் சுருக்கினுட்டே, ஏன்னா போய் யாச்சிக்க வேண்டியிருந்தது. நீ போய் ஒரு பெக்கர் மாதிரி போய் மகாபலியினுடைய வீட்டில் போய் யாச்சிச்சே, கேட்டே நீ. அப்போது நீ நினச்சிட்டே போல் இருக்கு, யாச்சிக்கிறத காட்டிலும் பெட்டர் போய் திருடின்னு வந்து ஒன்றுன்னு நினச்சிட்டே போல் இருக்கு. அதனால இனிமேல் யாரையும் யாச்சிக்கப்படாது, வேணும்னா போய் எடுத்துணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கே போல் இருக்கு. அதனால்தான் நீ என்ன பண்ண, ஒவ்வொரு ஸ்திரீ வீட்லேயும் போய் வெண்ணையும் பாலையும் தயிரையும் நீ அறியாமலே எடுத்து திருடி நீ சாப்பிட்ருக்கே. நீ அதுலேருந்து நீ திருடனா போயிட்டப்பா நீ நாள். அதை 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். மம கழு பலிகேஹே யாச்சனம் யாத்தமாஸ்தாம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இதி விஹிதமதிக்கிம் தேவசந்தியஜ்ஞாம் ததிகிருதமாரஸ்துவம் சாருணா சோரணேன. நீ ரொம்பவும் மனசை ரொம்பவும் புத்திசாலித்தனமாக உபயோகம் பண்ணி அவளுக்கு தெரியாமல் போய் திருடி பால் தயிர் முதலானவைகளெல்லாம் இந்த அபலானாம் நாள். அபலானாம்னா பாவம், அபலான்னு பொன்னாடிகளுக்கு பேர். இந்த கோபிகை ஸ்திரீகள் அபலைகள். அவள் வீட்டில் போய் நீ திருடினே, அங்கே நீ பலி சக்கரவர்த்தி, அவன் பலம் பொருந்தியவன், அவங்ககிட்ட போய் அவனால் பண்ண முடியல, யாச்சிக்கத்தான் வேண்டியிருந்தது. இந்த
அவதாரத்தில் நீ போய் திருடிவிட்டேன்னாள். என்ன அர்த்தம்னா, அவளுடைய ஹிருதயத்தெல்லாம் திருடிவிட்டார் சுவாமி. அவளுடைய ஹிருதயத்தை ஆகர்ஷணம் பண்ணிவிட்டார், திருடிவிட்டார். அது சொல்கிறாளிங்க, மம கழு பலிகேஹே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இஹ புனர் அபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இதி விஹிதமதி கிம் தேவ சந்தியஜ்ய யாஜ்ஞாம் ததிகிருதம் ஆரஸ்துவம் சாருணா சோரணேன. 9வது ஸ்லோகம் இது. 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த ஸ்திரீகளெல்லாம் நீ இவ்வளவு வசம் பண்ணி அவள் வீட்டில் போய் திருடி வெண்ணையும் தயிரையும் பாலையும் எல்லாம் சாப்பிட்ற, ஆனால் அவளுக்கு துளி கூட உன் மேலே வருத்தமோ கோபமோ ஏற்படலைன்னாள். ஏனென்றால் அந்த தயிர் பால் இதை திருடுவதோடு கூட அவளுடைய ஹிருதயத்தையும் நீ திருடி எடுத்துவிட்ட. அதனால் அவளுக்கு ஆனந்தத்தை தான் கொடுத்த நீ திருடுறதுனால. அதனால் அவள் வருத்தமோ கோபமோ ஏற்படலை அவளுக்குன்னாள். அப்பேற்பட்ட ஹே குருவாயூரப்பா, இந்த கோப ஸ்திரீகளுடைய ஹிருதயத்தையும் கூட நீ திருடினவனாச்சே, நீ என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறதா உருக்கமாக பிரார்த்தித்த 10வது ஸ்லோகம் இது. தவததிகிருத மோஷே கோஷயோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷோ நாவகாசம் நசோகः ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தௌ ன்யதாஸ்த்வம் சமம சமய ரோகான் வாதகேஹாதிநாத. ஹே குருவாயூரப்பா, நீ அந்த கோபஸ்திரீகளுடைய ஹிருதயத்தையும் கூட திருடினவனாச்சே. அவளுக்கு தயிர் பால் இதெல்லாம் திருடினது தெரிஞ்சுது. ஏன்னா ஆற்றுல வச்சுருந்த பண்டம் தெரியாமல் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த கிருஷ்ணன் தான் திருடினான்னு அவன் தெரிஞ்சு நடுவா. அப்படி இருந்து கூட அவன் மேலே கோபமோ தாபமோ வருத்தமோ ஒன்றும் ஏற்படலையாம். ஆனால் அவளுக்கு ஒன்றும் தெரியல. தங்களுடைய ஹிருதயத்தையும் தங்களை அறியாமலே அந்த கிருஷ்ணன் திருடிவிட்டானுங்கிறது தெரியல. ஆகையினால் அல்லவோ உன் மேலே அவளுக்கு கோபமோ தாபமோ வருத்தமோ ஒன்றும் இல்லாமல் இருந்தது என்று சொல்கிறாள் பட்டதிரி. அப்பேற்பட்ட ஏ குருவாயூரப்பா, நீ என் உடம்பில் இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் எடுத்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கிறாள். தவததி கிருத மோஷே கோஷயோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷோ நாவகாசம் நசோகः ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தௌ ன்யதாஸ்த்வம் சமம சமயரோகான் வாதகேயாதிநாத. ஸ்ரீஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே பஞ்சசத்வாரிம்சம் தசகம் சமாப்தம். ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன் பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன் பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன் கலபதமுபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் கலபதமுபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் கலபதமுபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகைः அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் சதய யுவதி லோகைः அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் சதய யுவதி லோகைः அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் क्वचन नवविपक्वं दुग्धमप्यापिबस्त्वं क्वचन नवविपक्वं दुग्धमप्यापिबस्त्वं क्वचन नवविपक्वं दुग्धमप्यापिबस्त्वं मम खलु बलिगेः याचनं जातमास्तां मम खलु बलिगेः याचनं जातमास्तां मम खलु बलिगेः याचनं जातमास्तां इह पुनरबलानाम् अग्रतो नैव कुर्वे इह पुनरबलानाम् अग्रतो नैव कुर्वे इह पुनरबलानाम् अग्रतो नैव कुर्वे इति विहितमतिः किम्
தேவசந்தியஜ்ய யாஜ்ஞாம் இதி விஹிதமதிः கிம் தேவசந்தியஜ்ய யாஜ்ஞாம் இதி விஹிதமதிः கிம் தேவசந்தியஜ்ய யாஜ்ஞாம் ததிகிருதமஹரஸ்த்வம் சாருணாச்சோரணேன ததிகிருதமஹரஸ்த்வம் சாருணாச்சோரணேன दधिघृतमहरस्त्वं चारुणाचोरणेन तव दधिघृतमोषे घोषयोषाजनानां तव दधिघृतमोषे घोषयोषाजनानां तव दधिघृतमोषे घोषयोषाजनानाम् अभजत हृदि रोषो नावकाशं न शोकः अभजत हृदि रोषो नावकाशं न शोकः अभजत हृदि रोषो नावकाशं न शोकः हृदयमपि मुषित्वा हर्षसिन्धौ न्यधास्त्वं हृदयमपि मुषित्वा हर्षसिन्धौ न्यधास्त्वं हृदयमपि मुषित्वा हर्षसिन्धौ न्यधास्त्वं समम शमयरोगान् वातगेहाधिनाथ समम शमयरोगान् वातगेहाधिनाथ समम शमयरोगान् वातगेहाधिनाथ श्री हरे नमः। ओम इति श्रीमन्नारायणीये कृष्णस्य बाललीलावर्णनं नाम पंचचत्वारिंशं दशकं समाप्तं। श्री हरे நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே கிருஷ்ணஸ்ய பாலக்ரீடாவர்ணனம் நாம பஞ்சचत्वारिंशं दशकम्. ऐ सबलमुरारे पाणिजानुप्रचारैः किमपि भवनभागान् भूषयन्तौ भवन्तौ चलितचरणकञ्जौ मञ्जुमञ्जीरसिञ्जा श्रवणकुतुकभाजौ चेरतुश्चारुवेगात् मृदुमृदुविहसन्तौ उन्मिषद्दन्तवन्तौ वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ भुजगलितकरान्त व्यालगत्कङ्कणाङ्कौ मतिमहरतमुच्चैः पश्यतां विश्वनृणाम् अनुसरति जनौघे कौतुकं व्याकुलाक्षे किमपि कृतनिनादं व्याहसन्तौ द्रवन्तौ वलितवदनपद्मं पृष्ठतो दत्तदृष्टि किमिव न विदधाते कौतुकं वासुदेव द्रुतगतिषु पतन्तौ उत्थितौ लिप्तपङ्कौ दिवि मुनिभिरपङ्कैः सस्मितं वन्द्यमानौ द्रुतमथ जननीभ्यां सानुकम्पं गृहीतौ मुहुरपि परिरब्धौ द्राग्युवां चुम्बितौ च स्नुतकुचभरमङ्के धारयन्ती भवन्तं तरलमति यशोदा स्तन्यदा धन्यधन्या कपटपशुपमध्ये मुग्धासाङ्कुरं ते दशनमुकुलहृद्यं वीक्ष्य वक्त्रं जहर्ष तदनुचरणचारी धारकैः साकमारात् निलयततिषु खेलन् बालचापल्यशाली भवनशुकविलालान् वत्सकांश्चानुधावन् कथमपि कृतहासैः गोपकैर्वारितो भूः हलधरसहितस्त्वं यत्र यत्रोपयातो विवशपतितनेत्राः तत्र तत्रैव गोप्याः विगलितगृहकृत्या विस्मृतापत्यभृत्या मुरहरमुहुः अत्यन्ताकुला नित्यमासन् प्रतिनवनवनीतं गोपिका दत्तमिच्छन्
கலபதமுபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகை அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்னன் क्वचन नवविपक्वं दुग्धमप्यापिबस्त्वं मम खलु बलिगेः याचनं जातमास्ताम् इह पुनरबलानाम् अग्रतो नैव कुर्वे इति विहितमधिक्यं देवसन्त्यज्ययाज्ञां दधिघृतमहरस्त्वं चारुणा चोरणेन तव दधिघृतमोषे घोषयोषा जनानाम् अभजत हृदि रोषो नावकाशं न शोकः हृदयमपि मुषित्वा हर्षसिन्धौ न्यधास्त्वं स मम शमयरोगान् वातगेहाधिनाथ श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये कृष्णस्य बालक्रीडावर्णनं नाम பஞ்சச்சத்வாரிம்சம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात्
द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।